ஸோ ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான இது கற்றுக்கிட்டேன். அது வந்து சிட்டிலேருந்து இன்றைக்கி கிளாஸ்க்கு போகும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அந்த ஸ்டெம் கிட்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொடுத்துருந்தாங்க. மஞ்சள் தூளை கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் இதில் இந்த ரின்ஸ் சோப்பு இந்த பேக்கெட் கொடுத்துருப்பாங்க. இந்த இது கொஞ்சம் போட்டுக்கணும். அது கொஞ்சம் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். என் தம்பி புது முட்டை. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஓகே தான். தேர்ட் ஒன் ஒரு சிட்ரிக் ஆசிட் போன் டச்சுன்னு போட்டிருக்காங்க. சிட்ரிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அது ஹோம்க்கு கொடுப்பாங்க. ஆனால் நான் அது ஹோம்க்கு முடிச்சிட்டேன். ஆனால் உங்களுக்காக சொன்னதுனால மறுபடியும் நான் போடுறேன். கொஞ்சோண்டு சிட்ரிக் ஆசிட் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா போதும். அந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். சிட்ரிக் ஆசிட் கொஞ்சம் பத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது ஆசிட் வார்த்தனால அது கொஞ்சம் ரொம்ப ஹார்ம்ஃபுல் தான். ஆனால் லைட்டாக ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஆனால் எதுக்கும் நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது யூஸ்ஃபுல் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு இந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கும் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணு. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நல்லா டைட்டாக மிக்ஸ். இந்த ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மஞ்சள் கலக்கிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இந்த புக் நம்ம வந்து இந்த டேப் ஒரு A4 ஷீட்டில் நல்லா அந்த மஞ்சள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஃபுல் ஷீட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து ஒரு ட்ராயிங்காக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கந்தகுரு வெயிட் இருங்க. அதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து கலர் பண்ணதுக்கப்புறம் இந்த ரின்ஸ் சோப் எடுத்துக்கோங்க. இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் போட்டிருந்தோம். ஸோ இந்த மஞ்சள் கலர் இதில் இந்த ரின்ஸ் சோப்பு தொடும் போது இந்த ரெட் கலராக மாறும். அதுவும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே சர்க்கிள் பண்ணும்போது அது வந்து எல்லோ கலர் இருக்கிற இடம் ரெட் கலராக மாறும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்மைலி வரைகிறேன். என்னோடய ஸ்மைலி கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ ஒரு லைன் மட்டும் வரைகிறேன் மூக்கா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த சிட்ரிக் ஆசிட் எடுக்கணும். இந்த சிட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ணும்போது இந்த நம்ம ரெட் கலரில் பண்ணிக்கிறது எல்லாமே எல்லோ கலராக மாறும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ்